வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு யாவையும் தமிழ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. பன்னீர் அபிஷேகம் காரியம் கைகூடும், துன்பங்கள் நீங்கும், அமைதியும் மகிழ்ச்சி பெருகும், மனம் குளிர்ச்சி அடைந்து சாந்தம் பெருகும், எதிரிகள் நட்பாக மாறுவார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்து சந்தனாபிஷேகம் செய்வதனுடைய பலன்கள்: ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், மன அமைதி, புகழ், பெருமை, சுகம் பெருகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்ததாக மஞ்சள் அபிஷேகம் செய்வதனுடைய பலன்கள். இது என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மங்கள காரியங்கள் நடைபெறும், மனோபலம் கிடைக்கும், நல்ல நட்பு வாய்க்கும், நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்து ஜவ்வாது அபிஷேகம். நான் இங்கே ஜவ்வாது அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பொதுவாக வாசனை பொருட்களால் செய்யப்படுற அபிஷேகத்திற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி கிடைக்கும், தெய்வீக சூழல் உருவாகும், பாவங்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்ததா விபூதி அபிஷேகம் செய்வதனுடைய பலன்கள். இதனால் என்ன கிடைக்கும்? ஞானம் கைகூடும், மன தெளிவு பிறக்கும், உலக பற்றுகள் நீக்கி அருளும், எல்லாருமே சமம் அப்படின்றத புரிய வைக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நான் வீட்டில் சாமி வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். உங்களால் வீட்டில் வச்சு பண்ண முடியலனாலும் கோவில்களுக்கு இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதனினும் சிறப்பு மக்கள் சேவையே மகேசன் சேவை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் எப்பவும் செஞ்சுட்டே இருங்க. சிவனருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நம சிவாய.